நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நாட்டையே உலுக்கிய காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா இப்போது தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த 9 பயங்கரவாதிகள் முகாம்கள் தகர்க்கப்பட்டன. இந்த ஆபரேஷன் மூலம் பகல்காம் தாக்குதல் மட்டுமின்றி இதற்கு முன்பு நடந்த புல்வாமா, மும்பை அட்டாக் உட்பட பல தாக்குதலுக்கும் சேர்த்து இந்தியா பதிலடி கொடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி ராணுவம் வெளியிட்ட முழுமையான விவரத்தை பார்க்கலாம். பாகிஸ்தானில் 4 இடங்கள், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 இடங்கள் என மொத்தம் 9 இடங்களில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை இந்தியா அழித்தது. இதில் முக்கியமானது மார்க்கஸ் சுபனல்லா என்ற இடம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் பகவல்பூரில் உள்ள இந்த இடம்தான் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளின் தலைமை இடம். இந்தியாவுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதலை நடத்த பயிற்சி அளிப்பது, தாக்குதலுக்கு திட்டமிடுவதற்கு இந்த இடத்தை பயங்கரவாதிகள் பயன்படுத்தி வந்தனர். 15 ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த முகாமில் 600 பயங்கரவாதிகள் தங்கியிருந்து பயிற்சி பெற முடியும். புல்வாமா தாக்குதல் திட்டத்தை இங்கிருந்துதான் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகள் தயார் செய்தனர். நம் எல்லையில் இருந்து 100 கிலோமீட்டர் மற்றும் 400 மீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த இடத்தை நம் முப்படை குண்டு வீசி தகர்த்தது. அடுத்ததாக லக்ஷர்-இ தொய்பாவுக்கு சொந்தமான மார்க்கஸ் தாய்பா என்ற முகாம் முக்கியமானது. இது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் ஷேக்புராவின் முரிட்கே என்ற இடத்தில் செயல்பட்டு வந்தது. இந்த முகாமை 2000ஆவது ஆண்டில் பயங்கரவாதிகள் நிறுவினர். மொத்தம் 82 ஏக்கர் பரப்பை கொண்டது. சகல வசதியும் உண்டு. போர் பயிற்சி பெற முடியும். ஜிம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி செய்யும் கிரவுண்ட், மதரசா, மார்க்கெட், மீன் பண்ணை, வேளாண் பண்ணையும் உள்ளே இருந்தது. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIயின் முழு தயவில் செயல்பட்டு வந்தது. மும்பை தாக்குதல் திட்டம் தயாரான இடங்களில் மார்க்கஸ் தாய்பாவும் முக்கியமானது. மும்பை அட்டாக்கில் மூளையாக இருந்தவர்கள் இங்குதான் பயிற்சி பெற்றனர். தூக்கிலிடப்பட்ட அஜ்மல் கசாப்பும் இங்கேதான் பயிற்சி பெற்றார். அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் டேவிட் கோல்மன், இப்போது இந்தியா நாடு கடத்தி கொண்டு வந்திருக்கும் அவனது நண்பன் தகாவூர் ராணாவும் இந்த முகாமிற்கு விசிட் அடித்திருக்கின்றனர். எல்லையிலிருந்து சரியாக 30 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் செயல்பட்டது. இப்போது ஆபரேஷன் சிந்தூரில் இருந்த தடம் தெரியாமல் தகர்க்கப்பட்டுவிட்டது. இதேபோல் நம் எல்லையில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் குல்பூரில் இயங்கி வந்த பயங்கரவாதிகளின் முகாமையும் நம் பாதுகாப்பு படையினர் குண்டு வீசி அழித்தனர். 2023இல் காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் அடுத்தடுத்து 2 நாள் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். முதல் நாள் துப்பாக்கிச்சூடு நடந்தது. 4 பேர் கொல்லப்பட்டனர், 9 பேர் காயமடைந்தனர். மறுநாள் குண்டுவெடிப்பு நடந்தது. இதில் ஒரு குழந்தை இறந்தது, 4 பேர் காயமடைந்தனர். அதேபோல் கடந்த ஆண்டு காஷ்மீரின் ரியாஷியில் இந்து பக்தர்கள் சென்ற பஸ் மீது பயங்கரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அப்பாவி பக்தர்கள் 9 பேர் கொல்லப்பட்டனர், 41 பேர் பலத்த காயமடைந்தனர். இந்த 3 தாக்குதலுக்கும் சதித்திட்டம் நடந்தது குல்பூர் பயங்கரவாதிகள் முகாமில்தான். எனவேதான் நம் முப்படை நடத்திய தாக்குதலில் இந்த இடமும் குறிவைத்து தகர்க்கப்பட்டது. இதேபோல் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் சியால்கோட்டின் செயல்பட்டு வந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகளுக்கு சொந்தமான மெக்மூனா ஜோயா என்ற முகாமையும் இந்தியா குண்டு வீசி அழித்தது. இந்த இடம் நம் எல்லையில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது.
இர்ஃபான் தண்டா என்பவன் தளபதியாக இருந்து பயிற்சி கொடுக்கிறார். காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் நடத்திய பெரும்பாலான தாக்குதலுக்கான திட்டம் இங்கேதான் போடப்பட்டது. குறிப்பாக 1995 ஜனவரி 26ஆம் தேதி ஜம்முவின் மௌலானா ஆசாத் ஸ்டேடியத்தில் இர்ஃபான் தண்டா நடத்திய தொடர் குண்டுவெடிப்பில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 50 பேர் காயமடைந்தனர். இந்த படுபாதக செயலுக்கான திட்டம் மெக்முனா ஜோயா முகாமில்தான் நிறைவேற்றப்பட்டது. எனவேதான் இதையும் இந்தியா டார்கெட் செய்தது. இதேபோல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் லக்ஷர்-இ தொய்பாவுக்கு சொந்தமான மார்கஸ் அக்லே ஹரித் பர்னாலா முகாமையும் இந்தியா குண்டு வீசி அழித்தது. நம் எல்லையில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் செயல்பட்ட இந்த முகாமில் 150 பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். எப்போதும் 40 முதல் 50 பயங்கரவாதிகள் இந்த முகாமில் இருப்பார்கள். காஷ்மீரின் ரஜவுரியில் நடக்கும் தாக்குதல் பெரும்பாலானவை இங்கு திட்டமிடப்பட்டவைதான். ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் கோட்லி ஏரியாவில் இருந்த லக்ஷர்-இ தொய்பாவின் மார்கஸ் அப்பாஸ் முகாம் இப்போது தவிடுபொடியாகிவிட்டது. எல்லையில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த இடம்தான் லக்ஷர்-இ தொய்பாவின் ஆயுத கிடங்காகவும் குண்டு வீசி பழகும் தளமாகவும் செயல்பட்டு வந்தது. லக்ஷர்-இ தொய்பாவுக்கு சொந்தமான ஷவாய் நல்லா முகாமையும் நம் முப்படை தகர்த்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த இந்த முகாம் எல்லையில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. இப்போது நடந்த பகல்காமில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கான படுபாதக திட்டம் இந்த முகாமில்தான் போடப்பட்டது. அதேபோல் கடந்த அக்டோபரில் சோன்மார்க் சுரங்கம் பகுதியில் நடந்த தாக்குதலில் டாக்டர் உட்பட 7 பேர் கொல்லப்பட்ட தாக்குதலுக்கும் இங்குதான் சதித்திட்டம் நடந்தது. இந்த முகாம்கள் தவிர ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளுக்கு சொந்தமான பிலால் முகாம், பர்னாலா முகாம், சார்ஜல் முகாம்களையும் நம் பாதுகாப்பு படையினர் குண்டு வீசி தகர்த்தனர். பகல்காம் தாக்குதலுக்கு மட்டுமின்றி இதுவரை இந்தியாவை உலுக்கிய முக்கிய தாக்குதல்களையும் மனதில் வைத்து இந்த பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளது. கிட்டத்தட்ட 350 அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த 9 பயங்கரவாதிகள் முகாம்களையும் இப்போது தகர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது.